திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் ஆலையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் அங்கு பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளர்கள் 7 பேர் மூச்சு திணறி பலியாகினர். சுமார் 65 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமோனியா வாயு கசிவு ஏன் ஆபத்தானது? தொழிலாளர்கள் உயிரை பறித்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் செயின்ட் பீட்டர்ஸ் பவுல் என்ற பெயரில் கடல் உணவு பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் இரவு பகல் என 2 ஷிப்டுகளில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக இறாலை பதப்படுத்தி பேக் செய்து ஏற்றுமதி செய்யும் பணி பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 120 பேர் பணியில் இருந்தபோது திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு பெரும் விபத்து நிகழ்ந்துள்ளது. காரநெடியுடன் காற்றில் பரவிய இந்த வாயுவை சுவாசித்த ஊழியர்களில் 40 பேர் உடனடியாக மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. மற்றவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஆலையை விட்டு அவசரமாக வெளியேறியுள்ளனர். வாயு கசிவில் சிக்கி வடமாநில தொழிலாளர்கள் உட்பட 65 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மயக்கமடைந்தவர்களில் 2 பேருக்கு கண் மற்றும் மூக்கில் ரத்தம் கசிந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. ஆபத்தான நிலையிலிருந்த 3 பேரை அடுத்தடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் குழு விரைந்தது. சம்பவ இடத்திற்கு தேர்வாய்கண்டிகை சிப்காட்டிலிருந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்றது. மருத்துவ குழுவினரும் சம்பவ இடத்தில் முகாமிட்டு முழு வீச்சில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து அப்பகுதி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ளவர்களுக்கு வாயு கசிவால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்றும் மருத்துவ குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டனர். மேலும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து 5 பேர் கொண்ட மருத்துவர் குழுவும் அப்பகுதியில் முகாமிட்டு சிகிச்சை அளிப்பதற்காக நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட 44 பேர் வேல்ஸ் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் 21 பேர் செங்குன்றம் அருகே உள்ள வெங்கடேஸ்வரா தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களை மாவட்ட ஆட்சியர் கவிதா, எஸ்பி சாய் பிரணீத் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இதில் கவலைக்கிடமான நிலையில் உள்ள நபர்களை வெண்டிலேட்டர் வைத்து சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த விபத்தில் தொழிற்சாலைக்குள் பணிமுடித்து உறங்கிக் கொண்டிருந்த வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதில் அனைவரும் பெண் தொழிலாளர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. உயிருக்கு போராடுவோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. பதப்படுத்தப்பட்ட கடல் உணவுகளை குளிரூட்டுவதற்காக இந்த தொழிற்சாலைகளில் கொள்கலன்களில் அமோனியா சேகரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த குளிரூட்டும் சிஸ்டத்தில் ஏற்பட்ட திடீர் கசிவு காரணமாகத்தான் இந்த நச்சு வாயு காற்றில் பரவியதாக கூறப்படுகிறது. காரநெடியுடன் உள்ளுறுப்புகளை சேதப்படுத்தும் இந்த வாயு பரவிய சில நிமிடங்களில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்களை நிலைகுலையச் செய்ததாக கூறப்படுகிறது. வாயு கசிவு ஏற்பட்டவுடன் அந்த பகுதி முழுவதும் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒருவிதமான நெடி பரவியதால் மக்கள் பீதியடைந்தனர். அமோனியா வாயு என்பது பொதுவாக தொழிற்சாலைகளில், குறிப்பாக உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் குளிரூட்டும் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு கெமிக்கல் ஆகும். இது நிறமற்றது என்றாலும் மிகவும் காரமான மற்றும் மூக்கை துளைக்கும் நெடி கொண்டது. அமோனியா வாயு மனித உடலில் உள்ள ஈரப்பதத்துடன் மிக வேகமாக வினைபுரியும் தன்மை கொண்டது. பொதுவாக நமது கண்கள், மூக்கு, தொண்டை மற்றும் நுரையீரலில் எப்போதும் ஈரப்பதம் இருக்கும். அமோனியா வாயுவை நாம் சுவாசிக்கும் போது அது இந்த ஈரப்பதத்துடன் சேர்ந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு எனும் அரிப்புத்தன்மை கொண்ட காரமாக மாறுகிறது. இது உடலின் மென்மையான திசுக்களை சுட்டெரித்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த வாயுவை சுவாசிக்கும் போது அது சுவாச பாதையில் கடுமையான வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் நுரையீரலில் நீர் கோர்த்து கொள்வது போன்ற நிலை ஏற்பட்டு
ஆக்சிஜன் பரிமாற்றம் தடைபடுகிறது. இதன் விளைவாக பாதிக்கப்பட்டவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சில நிமிடங்களிலேயே மரணம் நிகழ வாய்ப்புள்ளது. காற்றில் அமோனியாவின் செறிவு அதிகமாக இருக்கும்போது ஒரு சில நொடிகள் அதை சுவாசிப்பதே உயிருக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். கண்களில் இந்த வாயு பட்டால் அது கருவிழியை பாதித்து நிரந்தர பார்வை இழப்பை ஏற்படுத்தக்கூடும். அதே போன்று தோலில் பட்டால் கடுமையான தீக்காயங்கள் மற்றும் அரிப்புகளை உண்டாக்கும். இத்தகைய விபத்துக்களை தவிர்க்க தொழிற்சாலைகளில் முறையான பாதுகாப்பு தணிக்கைகள் செய்யப்பட வேண்டும். தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதோடு அவசர காலங்களில் எவ்வாறு வெளியேற வேண்டும் என்ற பயிற்சியும் அளிக்கப்பட வேண்டும். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருவதுடன் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பதையும் இயந்திரங்களில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்ததா என்பதையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே இந்த விவகாரத்தில் ஆலை நிர்வாகிகள் மோகன், டேனியல் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஆலையின் மேற்பார்வையாளர், சேஃப்டி ஆபீசர் உள்ளிட்டோரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சாலையில் எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடுமின்றி அலட்சியமாக செயல்பட்டவர்கள் விரைவில் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தொழிற்சாலைக்குள்ளேயே தொழிலாளர்களின் தங்கும் இடங்களை பாதுகாப்பற்ற முறையில் வைப்பதற்கு அனுமதி அளித்த அதிகாரிகள் மீதும் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் அரசு தரப்பில் 2 பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதை உறுதி செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.